திருவள்ளூரில் பிரபல தனியார் உணவகத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவதாக மிரட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் சி.வி. நாயுடு சாலையில் தனியார் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட நபர் உணவு ஆர்டர் செய்ததாக கூறப்படுகிறது. கடை ஊழியர்கள் தொலைபேசி மூலம் ஆர்டர் எடுப்பதில்லை என்று கூறியுள்ளனர். இதையடுத்து உணவகத்துக்கு சென்ற அந்த நபர் பணியில் இருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உணவகத்தின் ஷட்டரை மூட முயற்சி செய்ததோடு ஊழியர்களை தகாத வார்த்தையில் அந்த நபர் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. உணவகத்தினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தினர். நேரில் வந்துட்டு பொருள் கேட்கும்போது ஒரு சில பொருள் இல்லை, அவர் கேட்குற பொருள் இல்லை, அவைலபிலிட்டி இல்லை நம்மகிட்ட. அப்போ நான் இப்போ கேட்குறது நீ கொடுத்துதான் அதுதான் நீ ஹோட்டலில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசி ரொம்ப பெண் ஊழியர்கள் எல்லாத்துக்குமே தகாத வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிட்டார் சார். அவர் போதையில் இந்த மாதிரி தெரியுது சார். பேசுனதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப பேசிட்டு போய் செட்டை இருக்கிறாரு. கஸ்டமர் உள்ள வர முடியாது, செட்டை கடையை கொடுத்துருங்க, எனக்கு இது கொடுக்காத ஒரு கடை நீங்கள் நடத்தக்கூடாது, கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசி நான் திருப்பி பண்ணேன் சார். கூட வந்து நண்பர்கிட்ட சொல்கிறார், பெட்ரோல் இருக்கிற அந்த வண்டியில் கடையை பூரா கொளுத்தி விட்ருவாங்க இந்த மாதிரி இருக்குது சார். குழந்தைட்டு விட்றாரு சார். ரொம்ப இதாக பண்ணுறாரு சார். எங்களுக்கு நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி போகிறார் சார். தமிழக அரசும் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் சார். இது சம்மந்தமாக நாங்களும் திருவள்ளூர் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் வர எம்ப்ளாய்க்கு வந்து யாருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு வரலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தா இந்த அட்வொகேட் இவங்களாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். அவங்க அட்வொகேட் அப்படின்றதுனால நமக்கு வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து படிக்கல, ஒரு மினிமமாக தான் படிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஹார்ட்ஷாப்பில் பேசுகிறப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளால இதனால் வந்து எங்கெல்லாம் ஃப்யூச்சருக்கு ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் வருமோ, ரோட்டில் போகிறப்போ வரப்போ ஏன்னா பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எல்லாமே அச்சப்படுறாங்க.